அழகான காலை பொழுதுல லூசி புறா அவளோட பையன் கிக்கிய கூப்பிட்டு அவன்கிட்ட ஒரு லட்டுவை கொடுத்தா. ஹாய் லட்டு. அம்மா, எனக்கு லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு என் நண்பர்கள் கூட இத பகிர்ந்து சாப்பிடணும்னு தோணுதும்மா. அவங்களுக்கும் நான் இந்த லட்டுவை கொடுக்க போறேன். பிறகு கிக்கி அந்த லட்டுவை எடுத்துக்கிட்டு நதிக்கரையை நோக்கி பறந்து வந்தது. எப்பவுமே குழந்தைங்க எல்லாரும் அந்த நதிக்கரையில தான் விளையாடுவாங்க. கிக்கி வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல லக்கி அவளோட நண்பர்களுக்காக காத்துட்டு இருந்தா. கிக்கிய பார்த்ததும் லக்கிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஹாய் கிக்கி, என்ன இன்னைக்கு லட்டு எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்க? என்னோட அம்மா இத செஞ்சாங்க. அதான் உங்க கூட பகிர்ந்துக்கலான்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி வா, நாம இத சாப்பிடலாம். அந்த நேரம்னு பார்த்து ஜக்குவும் விளையாடுறதுக்காக நதிக்கரைக்கு வந்தான். வா ஜக்கு, உனக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் ஒரு சுவையான லட்டுவை கொண்டுட்டு வந்திருக்கேன். இத நம்ம 3 பேரும் ஒன்னா பகிர்ந்து சாப்பிடலாம். அந்த லட்டுவை பார்த்ததும் ஜக்குவோட மனசுல கெட்ட எண்ணம் உதிக்க ஆரம்பிச்சது. இவ்ளோ சுவையான லட்டுவா இருக்கு. இத போய் நான் இவளுங்க கூட பகிர்ந்துக்கணுமா? இல்ல இல்ல, இந்த லட்டுவை ஏதாச்சும் செஞ்சு நான் மட்டுமே சாப்பிட்டறணும். கிக்கி, என்கிட்ட அத கொஞ்சம் கொடுக்குறியா? நான் அதோட வாசனை எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அப்படின்னு சொன்னா. உடனே கிக்கியும் ஜக்கு கிட்ட லட்டுவை கொடுத்தா. லட்டுவை வாங்கின ஜக்கு லட்டுவை தூக்கிட்டு ரொம்ப வேகமா பறந்து போனா. ஜக்குவை கூப்பிட்டபடியே பறவைகளும் பின்தொடர்ந்து போனாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற ஒரு மரக்கிளையில ஜக்கு ஒளிஞ்சுக்கிட்டான். கிக்கி, என்ன இந்த ஜக்கு இந்த பக்கம் தான் வந்தா, ஆனா இப்ப எங்க போனானே தெரியலையே. ஆமா லக்கி, எனக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. அம்மா எவ்வளவு ஆசையா எனக்காக செஞ்சாங்க தெரியுமா? நான் உங்க கூட பகிர்ந்துக்கலான்னு நினைச்சேன். இவன் என்னடான்னா அவன் மட்டுமே சாப்பிடுறதுக்கு தூக்கிட்டு ஓடிட்டான். ஆமா, இந்த ஜக்கு எப்பதான் திறந்து போறானே தெரியல. சரி வா, அவன் இங்க எங்கேயாச்சும் பக்கத்துல தான் இருக்கணும். நாம அவனை தேடி பார்க்கலாம். இன்னைக்கு முழுக்க தேடினாலும் நான் இருக்கிற இடத்த உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்பாடா, ஒரு வழியா இந்த பறவைங்க ஓடிட்டாங்க. நாம இந்த லட்டை இப்ப சுவைச்சு சாப்பிடலாம். இது எல்லாத்தையும் மரத்தோட இன்னொரு கிளையில உட்கார்ந்திருந்த கழுகு பார்த்துடுச்சு. இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டைதான். சின்னஞ்சிறு காக்கா ஒண்ணு கிடைச்சிருக்கு. அத சாப்பிட்டு நம்ம இன்னைக்கான பசிய தீர்த்துக்க வேண்டியதுதான். அப்படின்னு சொல்லி அந்த கழுகு ஜக்கு பக்கமா பறந்து போனுச்சு. அந்த இடத்துக்கு வந்த கழுகு ஜக்குவை தாக்க ஆரம்பிச்சுது. ஆண்டி, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆண்டி, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் ரொம்ப சின்ன குழந்தை. உன்னை சாப்பிடுறதுக்காக தான் நான் இப்ப பிடிச்சு வச்சிருக்கேன். நீ என்னடான்னா என்ன விட்டுருங்கன்னு சொல்ற? உன்னை விட்டுட்டு நான் எதை சாப்பிட முடியும்? ஆண்டி, நீங்க வேணும்னா இந்த லட்டுவை சாப்பிடுங்க. ஆனா தயவு செஞ்சு என்ன மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்க. என்னது லட்டுவா? அப்படின்னு சொல்லி அந்த கழுகு பக்கத்துல இருக்கிற லட்டுவை பார்த்தது. ஆஹா, இன்னைக்கு 2 வேட்டைதான். முதல்ல நான் உன்னை சாப்பிடுறேன். அதுக்கப்புறமா நான் அந்த லட்டுவை சாப்பிடுறேன். பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல ஜக்குவை கட்டி வச்சது. ஏ குழந்தை, எனக்கு உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு தோணுது. ஆமா, இப்போ நான் உன்னை சும்மா சாப்பிடவா இல்ல மசாலா தடவி பொரிச்சு சாப்பிடவா? ஐயோ, எனக்கு இந்த ஆண்டி கண்டிப்பா என்ன சாப்பிடுவாங்கன்னு தோணுது. எதுக்கும் நம்ம மசாலா தடவி சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். அவங்க அந்த மசாலாவை தயாரிக்கிற நேரத்துல எப்படியாச்சும் நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடணும். அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்ச ஜக்கு ஆண்டி, என்ன நீங்க மசாலா தடவி பொரிச்சே சாப்பிடுங்க. சாகும்போதும் நான் உங்களுக்கு சுவையை கொடுக்கறதுக்கு தான் விரும்புறேன். அப்படின்னு சொன்னது. ஹா, நீ சொல்றதும் நல்ல யோசனைதான். நான் உன்னை பொரிச்சே சாப்பிடுறேன். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் நீ உயிரோட இங்கேயே இரு. நான் போயிட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான விறகு கட்டைகளையும் மத்த பொருட்களையும் எடுத்துட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு மகி கழுகு அங்கிருந்து பறந்து போனது.
எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சாகணும். அப்படின்னு சொல்லிட்டு அது மேலேயும் கீழேயும் கயிறுல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுனது. ஆனா கழுகு ரொம்ப இறுக்கமா அவனை கட்டி இருந்ததால அவனால அது பிடியிலிருந்து கொஞ்சம் கூட நகரவே முடியல. அந்த நேரம்னு பார்த்து ஜக்குவ தேடி லக்கியும் கிக்கியும் அந்த இடத்துக்கு பறந்து வந்தாங்க. லக்கி, அங்க பாரு, ஜக்குவ யாரோ மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. ஆமா கிக்கி, வா, நாம எப்படியாச்சும் போய் அவனை காப்பாத்தணும். அப்படின்னு சொல்லிட்டு 2 நண்பர்களும் அந்த மரத்து பக்கத்துல போனாங்க. இப்போ 2 பேருமா சேர்ந்து ஜக்குவ அந்த கயிறுல இருந்து விடுவிச்சாங்க. 3 பேரும் சேர்ந்து அங்கிருந்து ரொம்ப வேகமா பறந்து வந்தாங்க. குழந்தைங்க 3 பேரும் வழக்கமா விளையாடுற அந்த நதிக்கரைக்கு வந்தாங்க. உன்னை யார் அந்த மரத்துல கட்டி வச்சது? முதல்ல அத சொல்லு ஜக்கு. லக்கி, நான் லட்டுவை தூக்கிட்டு ரொம்ப வேகமா பறந்து போனேன். நீங்க என்ன தேடும் போது நான் அந்த மரக்கிளையில தான் ஒளிஞ்சிருந்தேன். எப்படியாச்சும் இதை நான் மட்டுமே சாப்பிடணும்னு நினைச்சேன். அந்த நேரம்னு பார்த்து அந்த கெட்ட கழுகு என்ன பார்த்துடுச்சு. என்ன வறுத்து சாப்பிடுறதுக்காக தான் அது அந்த மரத்துல கட்டி வச்சிருந்தது. என்னோட நண்பர்கள் நீங்க இருக்கிறதாலதான் இன்னைக்கு நான் உயிர் தப்பிச்சேன். ஒரு லட்டுக்காக ஆசைப்பட்டு நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க எதையுமே யோசிக்காம என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. இந்தாங்க, உங்ககிட்ட இருந்து எடுத்த லட்டை நான் உங்ககிட்டயே திரும்ப கொடுத்துடுறேன். இங்க பாரு ஜக்கு, நான் இதை எல்லார் கூடவும் பகிர்ந்து சாப்பிடணும்னு தான் எடுத்துட்டு வந்தேன். இந்த லட்டுல உனக்கும் பங்கு இருக்கு. சரி வாங்க, இந்த லட்டை நம்ம 3 பேரும் பகிர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு கிக்கி சொன்னது. பிறகு 3 நண்பர்களுமா சேர்ந்து அந்த லட்டை சுவைச்சு சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீனுவும் அவளோட பொண்ணு சாய்ஷாவும் ஒரு பாழடைஞ்ச வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க. காட்டிலேயே ரொம்ப மோசமான வீடு மீனுடையது. என்னதான் ஏழையா இருந்தாலும் மனசெலவுல அவ ரொம்பவே பணக்கார பறவை. அவளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிய மத்த பறவைங்களுக்கு செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தா. இதே மாதிரி ஒரு நாள் காலையில மீனக்குருவி உணவு தேடி போனப்போ அவ பொண்ணு மட்டும் வீட்டுல தனியா இருந்தா. அந்த நேரம்னு பார்த்து காலுக்காகவும் மீனுவோட வீட்டு கதவை வந்து தட்டுச்சு. உடனே சாய்ஷா வெளியில வந்து பார்த்தா. வாங்க காலு மாமா, உங்களுக்கு என்ன வேணும்? ஏய், உன் அம்மா எங்க போயிட்டா? அம்மா உணவை எனக்கு பேசாத. சரி சரி, உன் அம்மா வந்ததும் நான் சொல்ற விஷயத்த அவகிட்ட சொல்லிடு. நாளைக்கு என் வீட்டுக்கு சொந்தக்காரவங்க வராங்க. அவங்க ரொம்பவே பெரிய பணக்காரவங்க. அவங்க வரும்போது உங்க உடைஞ்ச வீட்டை பார்த்தா என்ன ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க. அவங்க நாளைக்கு வந்துட்டு போற வரைக்கும் நீயும் உன் அம்மாவும் இந்த வீட்லயே இருக்க கூடாது. நாளைக்கு நீயும் உன் அம்மாவும் வீட்டை காலி பண்ணி இருக்கணும். உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர்றதுக்கு எங்க வீட்டை காலி பண்ணணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும். எதுக்கு என்ன நீ கேள்வி எல்லாம் கேட்காத. அவங்க ரொம்பவே பணக்கார பறவைங்க. நானும் அவங்க கிட்ட ரொம்ப வசதியா வாழ்றேன்னு சொல்லியிருக்கேன். என் வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா பறவைங்களும் ரொம்ப பெரிய பணக்காரங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க இப்படி உடைஞ்ச வீட்டுல வாழ்றத பார்த்தா அவங்க என்னை பத்தி ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா காலு அங்கிருந்து பறந்து போனா. பிறகு ராத்திரி பொழுதும் வந்தது. சாய்ஷா தான் அம்மா கிட்ட காலு வந்த விஷயத்த சொன்னா. அந்த காகங்களுக்கு ரொம்ப பணக்காரவங்கன்னு திமிரு. நீ அவங்க சொல்றதெல்லாம் ஒண்ணும் காதுல வாங்கிக்காத. இது நம்மளோட வீடு. நாம எதுக்காக வீட்டை காலி பண்ணி போகணும்? அவங்க சொல்றத சொல்லட்டும், நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணுக்கு ஆறுதல் சொன்னா. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. காலுவோட வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டு இருந்தாங்க. வர்ற வழியில மீனுவோட வீட்டை பார்த்த அவங்க ரொம்ப ஏளனமா அதை பேசி சிரிச்சாங்க. பிறகு காலுவோட வீட்டுக்கு வந்தாங்க. வாங்க நண்பர்களே, என்ன பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? பிரயாணத்தை பத்தி எல்லாம் அப்புறம் கேட்கலாம். முதல்ல நீ எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன்னு சொல்லு. நான் பொய் சொன்னா? என்ன சொல்றீங்க? நான் எந்த பொய்யுமே சொல்லலையே. ஆமா, நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? உன் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பணக்காரவங்கன்னு சொன்ன. நான் வரும்போது உடைஞ்சு போன ஒரு அருவருப்பான வீட்டை பார்த்தேன். இப்படி ஒரு வீட்டுக்கு பக்கத்துல வாழ்ற உன்கிட்ட நட்பு வச்சுக்கணுமான்னு நாங்க ரொம்பவே யோசிக்கிறோம். இங்க பாரு, உடனே அந்த உடைஞ்ச வீட்டுல இருக்கிற பறவைய காலி பண்ணி போக சொல்லு. அப்படி இல்லையா, இன்னைக்கு நம்மளோட நட்பை நாம முடிச்சுக்கலாம். உன்ன மாதிரி உடைஞ்ச வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பறவை கிட்ட பேசுறத கூட நான் ரொம்ப அவமானமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் 2 பேரும் ரொம்பவே கோபமா பேசினாங்க.
உடனே ரொம்ப கோவத்தோட கோரிக்காகம் மீனுவோட வீட்டுக்கு வந்தது. ஏ மீனு, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் நேத்தையே சொன்னல, எங்க வீட்டுக்கு பணக்கார பறவைங்க வராங்க, அவங்க வரும்போது உன் வீடு அவங்க கண்ணுல படக்கூடாது, நீ வீட்டை காலி பண்ணிடுன்னு. நீ என்னடானா நான் சொல்ற எதையுமே கேட்காம அவங்க வரும்போது என் மானத்தை எப்படி வாங்கிட்டியே? கோரி, நீ பேசுறது ரொம்பவே தப்பு. நாங்க எங்க வீட்டுல இருக்கிறதுல உனக்கு என்ன மரியாதை குறையுது? நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், மறுபடியும் என்ன பேச வைக்காத. நீ இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதான். உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நாளைக்கே இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொன்ன கோரி பிறகு ரொம்ப கோவத்தோட அவ வீட்டுக்கு வந்தா. என்ன கோரி, அவளை வீட காலி பண்ண சொல்லிட்டியா என்ன? காலு, நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனா அந்த பறவை என்னமோ வீட்டை காலி பண்ண மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. ஓஹோ, அந்த அளவுக்கு திமிராயிடுச்சு அவளுக்கு. இருக்கட்டும், அவளை எப்படி காலி பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. மீனுவோ அவ பொண்ணு சாய்ஷாவோ நதிக்கரைக்கு தண்ணி குடிக்க போனாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காகோ அவளோட வீட்டு மேல ஏறி கூரைய சுக்குநூறா உடைக்க ஆரம்பிச்சா. இந்த வேலையை அந்த காகங்கள் தான் செஞ்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் ரொம்பவே பணக்கார பறவைங்க. அவங்கள எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு உன்னோட உயிர் ரொம்ப முக்கியம். நாம இந்த காட்டை விட்டு போறதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொன்ன மீனு பிறகு தன்னோட குழந்தைய கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பின மீனு காட்டோட வெளிப்புற பகுதியான மலைப்பகுதிக்கு பறந்து வந்தா. பிறகு அங்க இருக்கிற ஒரு காய்ந்த மரத்தை பார்த்தா. உடனே அந்த மரத்திலேயே ஒரு பொந்த அமைச்சு அதுல வாழலான்னு மீனு முடிவு பண்ணா. பிறகு ஒரு கோடாரிய வச்சு அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சா. மீனு வெட்டிட்டு இருக்கும் போதே உள்ள ஏதோ ஒரு வெளிச்சம் வந்தது. இத பார்த்த மீனு ரொம்பவே அதிர்ச்சியானா. பாப்பா, பாப்பா இங்க பாரு, உள்ள ஏதோ பளபளன்னு புதையல் தெரியுது அப்படின்னு சொன்ன மீனு பிறகு அத வெளியில எடுத்தா. அதுல நிறைய தங்க காசுகள் இருந்தது. அந்த தங்க காசை வச்சு மீனு குருவி அவளுக்கு சொந்தமா ஒரு பெரிய வீட்டையும் கட்டி முடிச்சா. மீதம் இருக்கிற பணத்தை காட்டுல இருக்கிற வீடு இல்லாத மத்த பறவைங்களுக்கு கொடுத்து உதவியும் செஞ்சா. இந்த விஷயம் எப்படியோ காகங்களோட காதுக்கும் வந்தது. கோரி, மலையில ஏதோ ஒரு பணக்கார பறவை வந்திருக்கா. அது எல்லாருக்கும் நிறைய பணம் கொடுத்திருக்கு. நேத்தி கூட மிட்டுவுக்கு வீடு கட்ட சொல்லி பணம் கொடுத்திருக்கா. நாம அந்த பணக்கார பறவை கிட்ட நட்பு வச்சுக்கணும். நாளைக்கே நாம போய் அதை பார்க்கலாம். அப்படின்னு சொன்னான். பிறகு காகங்கள் 2 பேரும் சேர்ந்து மலையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பெரிய வீட்டை பார்த்து காகங்கள் ரொம்பவே அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. பிறகு காகங்கள் 2 பேரும் அந்த வீட்டோட கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு மீனு குருவி வெளியில வந்து பார்த்தா. மீனு, இது உன்னோட வீடா? என்னால என்னோட கண்ணையே நம்ப முடியல. என்ன காகங்களா, என்ன நீங்க எதிர்பார்க்கல? எனக்கு தெரியும், என்ன பார்த்ததுல உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும்னு. உங்களோட பணக்கார திமிரால எனக்கும் காட்டுல இருக்கிற ஏழை பறவைங்களுக்கும் இப்போ நல்லதுதான் நடந்திருக்கு. நீங்க மட்டும் அன்னைக்கு என் கூட்டம் உடைச்சு என்ன அங்க இருந்து திருத்தலைன்னா கண்டிப்பா எனக்கு இந்த புதையல் கிடைச்சிருக்காது. எனக்கு கிடைச்ச புதையலை வச்சு நான் இப்போ நல்லாதான் வாழ்றேன். எனக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஏழையா இருக்கிற மத்த பறவைங்களுக்கும் நான் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பணம் காசுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறது நாளைக்கு என்கிட்ட இருக்கும் அப்படின்னு மீனு சொன்னா. இது கேட்டு பறவைங்க 2 பேரும் ரொம்பவே வெட்கி தலை குனிஞ்சு நின்னாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.